வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். பிகினர்ஸ் ஈஸியாக செய்கிற மாதிரி மாவுளுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கப் மாவு பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி எடுத்து 4-5 டைம் தண்ணி இது போல் தெளிவாக வர்ற வரைக்கும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிங்கன்னா தான் மாவுளுக்கு ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஊறின அரிசியை தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்து ஒரு காட்டன் துணியில் மெல்லிசாக பரப்பி நிழல்லே 10 நிமிஷம் உலர்த்தி எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா மாவுளுக்கு பிடிக்க வராது. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மேலே இது போல் ஈரம் இருக்காது. ஆனால் அரிசி ஊறினது அப்படியே இருக்கும். அரிசி பிசிறிட்டு இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்கும். அரிசியில் தண்ணி அதிகமாக இருந்தாலும் அரைக்கும் போது மிக்சியில் சிக்கிட்டு சரியாக அரைப்படாது. அதனால் சரியான பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அரிசியை மிக்சியில் சேர்த்து 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸ்கன் சல்லடையில் சலித்து எடுத்துக்கோங்க. சலிச்சு வர்ற கப்பி மிக்சி சூட்டில் ட்ரையாக இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் சீக்கிரமாகவும் நல்லா நைஸாகவும் அரைப்படும். மாவை அரைச்ச உடனேயே மாவுளுக்கு செஞ்சிங்கன்னா மாவில் உள்ள ஈரத்தினாலையும் மாவை மிக்சியில் அரைக்கும்போது ஏற்படுற சூடும் இருக்கிறதுனால வெல்லத்தை சேர்த்து கலந்து பிசைஞ்சோன்னே மாவு ரொம்ப இலகி போய் ஷேப் கரெக்டாக வராது. செஞ்சு வச்சிங்கனாலும் ஷேப் மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். அதனால் ஒரு அகலமான பிளேட்டில் மெல்லிசாக பரப்பி 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. வெல்லத்தை இது போல் கத்தி இல்லைன்னா சிப்ஸு சத்துரா கட்டையில் துருவி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி எடுத்த கப்பால் 2 கப் துருவின வெல்லம் எடுத்துக்கோங்க. அம்பாளுக்கு படைக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக படைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்கலான்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை மாவோட சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மாவை இது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவில் உள்ள ஈரத்துலேயும் கை சூட்லேயும் வெல்லம் இலகி மாவு இது போல் லேசாக இலகி வந்துடும். மாவு இலக்கமாக இருக்குது, ஆனால் உதிராக இருக்கிறதுனால உருண்டை பிடிச்சிங்கன்னா மேல் பக்கம் வழவழப்பாக இருக்காது. இன்னொன்று பிடிச்சி வச்சு கொஞ்சம் நாளைக்கெல்லாமே லேசாக கிராக் விழுந்துடும். அதனால் 1/2 டீஸ்பூன் பச்சை தண்ணி தெளித்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு இது போல் ஒன்று சேர்ந்து வந்துடும். உதிரான மாவே இருக்காது. மாவு நல்லா சாஃப்டாக மேல் பகுதி இது போல் நல்லா ஷைனிங்காக வழவழப்பாக வர்ற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை உங்களுக்கு தேவையான அளவில் சமமான உருண்டைகளாக பிரிச்சுக்கோங்க. நான் 2 விளக்கு தான் பிடிக்க போகிறேன். அதனால் 2 சம பாகமாக எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு நல்லா அழுத்தி வெடிப்பில்லாத உருண்டையாக உருண்டிக்கோங்க. உருண்டையை இது போல் பிளேட்டில் வச்சு உருட்டினீங்கன்னா சைடெல்லாம் நல்லா வழவழப்பாக வெடிப்பு இல்லாமல் நல்ல ஷேப் கிடைக்கும். அடிபாகத்தையும் மேல் பாகத்தையும் இது போல் பிளேட்டில் தட்டி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இது போல் நல்லா ஷேப் பண்ணதுக்கப்புறம் நெய் ஊற்றுறதுக்கு கட்டவரலால் இது போல் குழி பண்ணிக்கோங்க. இந்த குழியிலையும் சைட்லேயும் வெடிப்பு எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நெய் ஊற்றும் போது கசிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைன்னா அப்பளக்குழவியால் இது போல் லேசாக குழி பண்ணிக்கோங்க. மாவுளுக்கு மினிமமாக 2 விளக்கு தான் ஏற்றணும். 1, 3 ஏற்றக்கூடாது. 5லேருந்து ஒத்தப்படையில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். 5 குங்கும பொட்டு வச்சு பஞ்சு திருநூல் போட்டு நெய் விட்டு ஏற்றிக்கோங்க. பஞ்சு திருநூல் போட்டு ஏற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் நாள் எரிஞ்சாலும் அதிகமாக கருப்பாகாமல் இருக்கும். சுடரை சின்னதாக வச்சு எரிய விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நாள் எரிஞ்சாலும் கையமத்தினத்துக்கு அப்புறம் மாவுளுக்கு இலகி போகாமலும் ரொம்ப கருப்பு பிடிக்காமலும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.